அக்னி பரீட்சை நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் சந்திக்க இருக்கக்கூடிய அரசியல் ஆளுமை மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் முதன்மை செயலாளர் பொறுப்பு வகிக்கும் திரு துரை வைகோ அவர்களைத்தான் சந்திக்க இருக்கிறோம். வாருங்கள் நேயர்களே. வணக்கம் சார். வணக்கம். தொகுதி பங்கீடெல்லாம் எப்படி சுமூகமா போயிட்டு இருக்குங்களா? ஆமா, முதற்கட்ட பேச்சுவார்த்தை முடிஞ்சிருக்கு. நாங்க ஒரு சென்ற முறை ஒரு லோக்சபா கொடுத்திருந்தாங்க, ஒரு ராஜ்யசபா கொடுத்திருந்தாங்க. இந்த தடவை கூடுதலா ஒரு லோக்சபா கேட்டிருக்கோம் நாங்க. என்ன காரணம் இந்த முறை கூடுதலா ஒரு கூடுதலா உங்களுக்கு இப்போ 2 தொகுதிகள் கொடுத்தாங்கன்னா, ஒன்று எங்களுக்கு தென் தமிழ்நாட்டிலையும், ஒன்று வட தமிழ்நாட்டிலையும் கொடுத்தீங்கன்னா கட்சி இயங்குறதுக்கும் கட்சி வளர்ச்சி அரசியல் ரீதியான பணிகள் செய்யறதுக்கும் எங்களுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் கேட்டிருக்கோம். கடந்த முறை கொடுக்கப்பட்ட போது திரு வைகோ அவர்கள் ராஜ்யசபாவில் அவருடைய குரல் ஒலிக்கணும் அப்படின்றதுக்கு தான் இந்த ராஜ்யசபா சீட்டுன்றத மதிமுகவுக்கு மட்டும் ஸ்பெஷலாக கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இந்த முறை ராஜ்யசபா ப்ளஸ் 2 லோக்சபான்றது திமுகவுக்கே நெருக்கடியாக இருக்காதா? நாங்கள் நெருக்கடி கொடுக்கணுங்கிறது இதில் நாங்கள் நெருக்கடியும் கொடுக்கல. நாங்கள் எங்களுடைய நல்ல ஒரு புரிதலில் தான் இருக்கிறோம். இன்ஃபேக்ட் நான் சொல்லும் போதே அன்னைக்கு பேச்சுவார்த்தை முடிச்சு வந்த அவங்க குழுவினர் பொறுத்த வரைக்கும் ரொம்ப கௌரவமாக நடத்தினாங்க, ரொம்ப சுகமாக போச்சு அப்படின்னு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாக தான் அவங்க சொன்னாங்க. அவங்க எதுக்கு அவங்க ராஜ்யசபா போனோட தலைவருக்கு கொடுத்தாங்கன்னா, அப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அவருக்கு ஒரு உடல் ரீதியான அவருக்கு ஒரு இருதய சம்பந்தமான ஒரு பிரச்சனை இருந்தது. அவருக்கு பிரச்சாரத்துக்கு செல்ல முடியாத ஒரு இது இருந்தது. இந்த நேரத்தில் அண்ணனுக்கு பொறுத்த வரைக்கும் ராஜ்யசபானா கொஞ்சம் இதாக இருக்குமே, இல்லாட்டி பிரச்சாரத்துக்கு போகணும். ப்ளஸ் நாளைக்கு முடிஞ்ச பிறகு தொகுதி ஃபுல்லாக அவர் போய் தொகுதி பணியாற்றுறது ரொம்ப சிரமம் அவருக்கு, இன்னைக்கு ஹெல்த் இருக்கிற இதனால. ஆனால் ஒரு நல்ல எண்ணத்தினால திமுகவுடைய தலைவர் அண்ணன் தளபதி பொறுத்த வரைக்கும், வைகோ அண்ணனுக்கு பொறுத்த வரைக்கும் ராஜ்யசபா நம்ம கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு எண்ணத்தினால தான் அவங்க அன்னைக்கு கொடுத்தாங்க. அதான் அதே இந்த முறையும் அந்த ராஜ்யசபா அப்படின்னு கேட்பதனால் நான் கேட்டேன், அது ஒரு நெருக்கடியாக வந்து தலைவருக்கு நாங்கள் கேட்கலாம் இல்லையா, தலைவருக்கு மறுபடியும் நாங்கள் கேட்கலாம் இல்லையா. அவர் டேர்ம் 2025 முடியுது. ஓகே, முடியறதுனால நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஸோ அதை அந்த கணக்கு பண்ணி தான் கேட்டதா சொல்றேன். அவர் அடுத்த வருஷம் முடியறதுனால அவர் கன்டினியூ பண்றதுக்காண்டி நாங்கள் கேட்கிறோம். திமுக கூட்டணி கட்சிகளில் 2019 வாங்கிய இடங்களை காட்டிலும் எல்லோருமே ஒரு இடங்கள் அதிகம் அல்லது 2 இடம் அதிகம்னு கேட்கிற போது எப்படி திமுக அகாமடேட் பண்ணும் அப்படின்ற ஒரு நாங்கள் கிட்டத்தட்ட கடந்த ஒரு 4 வருடங்களா நாங்கள் பயணிச்சுட்டு இருக்கோம். 4-5 வருடங்களா பயணிச்சுட்டு இருக்கோம். நாங்கள் எங்களுக்கு என்னன்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டில் இன்னைக்கு சனாதன சக்திகள் அவங்க வேறுன்றதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் மாத்திரம் கிடையாது, விடுதலை சிறுத்தைகளா இருக்கட்டும், இன்னைக்கு காங்கிரஸா இருக்கட்டும், பொது உடைமை இயக்கங்களா இருக்கட்டும், எல்லாருக்குமே அந்த ஒத்த கருத்தில் நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் அந்த புரிதல் இருக்கு. நாங்கள் ஏற்கனவே மக்கள் நல கூட்டணியில் இருந்தோம். நாங்கள் இப்பயுமே என்னன்னா, நம்ம திமுக இருக்கும்போது அந்த ஒரு நோக்கத்தோட பாஜக மதவாத சக்திகள் பொறுத்த வரைக்கும் இங்கே வந்துடக்கூடாது. ஏன்னா அண்டர் கரண்ட் உங்களுக்கே தெரியும், அவங்க வளர்ந்துட்டு இருக்கிறாங்க. அந்த வளர்ச்சிக்கு நம்ம இடம் கொடுத்துடக்கூடாதுங்கிறதுக்காண்டி தான் வாக்குகள் பிளவுபற்றக்கூடாது, ஒன்றுபட்ட ஒரு இதா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா ஃபுல்லா பேசிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டில் இந்தியாவிலே ஒரு எடுத்துக்காட்டு ஒரு கூட்டணியா சொல்லணும்னா நம்ம தமிழ்நாட்டை சொல்லலாம். நம்ம இங்க இருக்கிற இந்தியா கூட்டணி சொல்லலாம். அப்படி இருக்கிறப்பதான் அந்த கேள்வியை வைக்க வேண்டியிருந்தது. இவ்வளவு ஒரு எதிரியை வீழ்த்துவதற்காக ஒன்றிணைகிற போது நீங்க கேட்கக்கூடிய தொகுதி அப்படின்றது கன்சிடர் பண்ணுங்கன்ற மாதிரி கேட்கறீங்களா, இல்ல டிமாண்ட் இது கொடுத்தாதான் இருப்போன்றது? வாய்ப்பே கிடையாது. அந்த மாதிரி ஒரு உறவுலையும் நாங்கள் இல்லை. அதாவது டிமாண்ட் பண்ற மாதிரி உறவுலையும் நாங்கள் இல்லை. நாங்கள் ரொம்ப அவங்களும் அந்த மாதிரி தான் வச்சிருக்கிறாங்க எங்களை. நாங்கள் 2 பேரும் சரி, திமுகவும் சரி, நாங்களும் சரி, கூட்டணியில் இருக்கிற மற்ற இயக்கங்களும் சரி, நாங்கள் ஒரு பாஜக நாங்கள் எதிர்க்கிறோம், நாங்கள் உங்களுக்கு உறுதுணையா இருப்போம் அங்கிற மாதிரி நாங்கள் கேட்குறோம். ஒரு வேண்டுகோள், பரிசீலனை பண்ணுங்க, இனியும் நாங்க சிறப்பா நாங்க செயல்படுறதுக்கு நீங்க உதவுங்கன்னு தான் நாங்க கேட்கிறோம். நீங்க கேக்குறீங்க. இதை வைத்துதான் இபிஎஸ் அவர்கள் சொல்றாரு, பாருங்க இன்னும் 10 நாள் அந்த கூட்டணி உடைஞ்சு வெளில வர போறாங்க, அதிருப்தியில எல்லாரும் இருக்கிறாங்க. அண்ணன் எடப்பாடியை பொறுத்த வரைக்கும், அன்னைக்கு பொறுத்த வரைக்கும் அவர் பாஜக கூட்டணி விட்டு வெளியே வந்திருக்கிறார். அவர் ஒரு நல்ல வலுவான கூட்டணியை அமைக்கணும்னு அவர் ஆசைப்படுறாரு. அது தவறு கிடையாது. அவர் எதிர்பார்ப்பு, அவருடைய ஆசை, கனவு அப்படின்னு வச்சுக்கலாம். சரி, கனவு ஆசைப்படுறார். அவர் மதிமுகவுக்கு நான் 5 சீட்டு கொடுக்குறேன், 7 சீட்டு கொடுக்குறேன் அப்படின்னா போகலாமே, கட்சியை வளர்க்கலாம், நல்ல வாய்ப்பு இல்லை. மற்ற இயக்கங்கள் கூட அது மாதிரி ஒரு சந்தேக கண்ணோட்டத்துல பார்த்துருக்காங்க, பேசியிருக்கிறாங்க. ஆனா மதிமுக வரைக்கும் இதுவரைக்கும் அந்த மாதிரி எந்த ஒரு செய்தியும் வந்தது இல்லை. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நாங்க திமுக ரொம்ப இணக்கமா இருக்கிறோம். இல்ல, இப்போ பாஜகவை எதிர்ப்பதற்காகத்தான் ஒரு புள்ளியில திமுகவோட எல்லா கூட்டணி கட்சிகளும் இருக்கிறீங்க. உங்களுக்கு பெரிய தடை அதிமுகவோட போய் சேர்றதுக்கு என்ன இருந்தது அப்படின்னா, அவங்க தான் பாஜக விட்டு வெளில வெளியே வந்திருந்தாலுமே இப்போதான் எத்தனை மாசம் ஆச்சு, எத்தனை மாதங்கள் ஆயிற்று. நீங்க இன்ஃபேக்ட் அது மக்கள் மத்தியில ஒரு சந்தேகம் இருக்கு உங்களுக்கு. அந்த உண்மையிலேயே பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் உண்மையிலேயே ஒரு விரிசல் இருக்கா, உண்மையிலேயே அவங்க 2 பேரும் எதிர்க்கிறாங்கிற ஒரு சந்தேகம் இருக்கும்போது ப்ராப்ளி பை டைம் they have to prove.
நீ காலப்போக்கில் அவங்க உண்மையிலே நாங்கள் பாஜக நாங்கள் நிரூபிக்கணும்ன்றீங்க. எது நிரூபிக்கணும், மக்கள் நம்பணும். அப்படி மக்களே நம்பாத மாதிரி நாங்கள் எப்படி நம்ப முடியும்? இல்லை, நீங்கள் உங்கள் பேட்டி எனக்கு நினைவுக்கு இருக்கு. நீங்கள் சொன்னீங்க வந்து பாஜக கூட்டணியிலிருந்து அதிமுக வெளியில் வந்தால் திராவிட இயக்கங்கள் தமிழ்நாட்டில் வரவேற்கும் அப்படின்னு. நீங்கள்லாம் சொன்னீங்கன்னா ஒரு வெளியில் வந்தால் நீங்கள் சந்தேகத்தோடய பார்த்தா எப்படி இருக்குது? இல்லை, நான் அதாவது வந்து பாஜக வலுவிழக்கிறதுக்கு அவங்கள வீழ்த்துறதுக்கு ஒரு வாய்ப்பு கூடுது. அவங்க இனியும் அவங்க இப்போ அதிமுக இருக்கும்போது ஒரு மாபெரும் இயக்கம், அது நீங்க எம்ஜிஆர் கண்ட இயக்கம், ஒரு மாபெரும் இயக்கம். ஒரு அந்த இயக்கத்தினுடைய துணையோடு அவங்க இங்க வந்து தமிழ்நாட்டில் வளரணும்னு ஒரு திட்டம் போட்டு சரி கூட இருந்தே அவங்க அதிமுகவும் அழிச்சிட்டு அடுத்து வந்து ஒரு மிகப்பெரிய இயக்கமா, ரெண்டாவது பெரிய இயக்கமா வளரணும்னு பாஜக திட்டமிடுறாங்க. அப்போ வந்து என்னன்னா, நான் அதிமுகவுடைய ஒரு இதை நான் பார்க்கலாம், பாஜக வளர்ச்சியை தான் நம்ம பார்க்கணும். அதுக்கு ஒரு வாய்ப்பு வந்து அதிமுக கொடுக்குது. அப்படி இருக்கும் பொழுது நான் என்னோட இது என்னன்னா, அப்போ அதுக்கு இனிமே வாய்ப்பு கிடையாது. இனி அதிமுக வெளியே வந்துட்டாங்க, இனி பாஜக தனித்து தான் இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து பொறுத்த வரைக்கும் அவங்க வீக்கன் ஆகிறாங்க, பொலிட்டிக்கலி அவங்க வீக்கன் ஆகிறாங்க. இப்போ நீங்க வந்து பாஜக கூட்டணியிலிருந்து அதிமுக வெளியில வரணும்னு கோரிக்கை வைத்தது அதிமுக நலனுக்காக இல்ல, பாஜகவை வீழ்த்துறதுக்கு ஒரு ட்ராப், ஒரு வலையை விரிச்சிங்க, அதுல இபிஎஸ் அவர்கள் சிக்கிக்கிட்டாருன்னு நான் புரிஞ்சுக்கிறதா? இல்ல, தமிழ்நாட்டு மக்கள் நலனுக்காக. நீங்க அண்ணன் எடப்பாடிக்கோ இல்லாட்டி அதிமுக அதான் முதலே சொல்றேன், அதுக்காண்டி கிடையாது. தமிழ்நாட்டு மக்கள் இங்க அவங்க நலனுக்காக, இங்க மதவாத சக்தி இங்க தமிழ்நாட்டில் வேறுன்றக்கூடாது. இது ஒரு மோசமான ஒரு சக்தி இங்க வளர்ந்துடக்கூடாது. அப்போ அதை நினைச்சு நாங்கள் சந்தோஷப்பட்டோம், மகிழ்ச்சி இருந்தோம். நீங்க அப்ப நான் சொல்லும் போது எல்லா திராவிட இயக்கங்களும், நீங்க திமுக எல்லா திராவிட இயக்கங்களும் இதை வரவேற்கணும், வரவேற்பாங்கிற மாதிரி நான் சொன்னீங்க. இப்ப வந்துட்டார்ல, ஆனா நீங்க சொல்றீங்க இன்னும் காலம் தேவைப்படும், மக்களே நம்பல அப்படின்னா ஏன் இன்னும் ஒரு சந்தேகம் இருப்பதா உணர்றீங்க? என்ன சந்தேகம்? அவர் தான் வெளில வந்துட்டார்ல. வெளியில வந்தாலுமே எதுக்காண்டி வந்தாங்க? உண்மையிலே நிற்பாங்களா? இதை வந்து கன்சிஸ்டண்டா இருப்பாங்களா? இதில் அப்படி பார்க்கணும் இல்லையா? அவங்க இத்தனை வருஷம் பயணிச்சுட்டாங்க, இத்தனை வருஷம் பயணிச்சு அவங்க தயவுல தான், பாஜக தயவுல தான் அங்கே ஆட்சியிலையும் இருந்தாங்க, எல்லாருக்கும் தெரியும். அப்படி இருக்கும் பொழுது மறுபடியும் ஒரு நிர்பந்தத்தில் மறுபடியும் சேர மாட்டாங்கன்னு என்ன இருக்கு? அதை நான் இப்படியும் கேட்கலாம்ல, திமுகவோ மதிமுகவோ நீங்களும் பாஜக கூட்டணியில இருந்திருக்கிறீங்க, நீங்களும் ஒருவேளை 24 நாளுக்கு பிறகு பாஜக கூட்டணிக்கு போகலாம் இல்லையா? இல்ல, கூட்டணி நீங்க சொல்லும் போது தலைவர் வைகோ பொறுத்த வரைக்கும் வாஜ்பாயோட ரைட் ஹேண்டா இருந்தார். அந்த ஒரு உறவுல வச்சுட்டு நாங்க எவ்வளவு நல்லது பண்ணாங்க, அன்பு மகன் இல்ல பாராட்டுவாங்க. அறிவிக்கப்படாத ஒரு மகன் மாதிரி ஒரு மாதிரி இருந்தாரு. அந்த அளவுக்கு அதை பயன்படுத்தி தமிழ்நாட்டுக்கு திட்டங்களை கொண்டு வந்தார். நெய்வேலி என்எல்சி இன்னைக்கு கிட்டத்தட்ட 30,000 குடும்பங்கள் இன்னைக்கு இருக்காங்கன்னா இன்னைக்கு தனியாக, அது வந்து அன்னைக்கு தலைவரோட முயற்சி தான். அதே மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த உறவு வச்சு பண்ணாங்க. ஆனா மோடி வந்ததுக்கு அப்புறம் அந்த டிரான்சிஷன், பாஜகலயே ஒரு டிரான்சிஷன் நடக்குது. அந்த வாஜ்பாய் எல்லாம் முடிஞ்சு அடுத்து வந்து இவர் மோடி வர்றாரு. அப்போ மோடி வரும்போது அப்போ தலைவர் என்னன்னா, சரி ஒரு அதே மாதிரி அவங்க கண்டினியூ பண்ணுவாங்க நினைக்கிறேன். ஆனா அவங்க ஆட்சி 9 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க 2014 ஆட்சிக்கு வந்த உடனே அவங்க வந்து ஏமாத்துறாங்க. எந்த விஷயத்துல ஏமாத்துறாங்கன்னா, அவரு நம்முடைய ராஜபக்சே வந்து அழைப்பு கொடுக்குறாங்க. தேர்தல பிரச்சாரமே அவர் நம்மளுடைய மோடி இவங்க எல்லாம் பிரச்சாரம் என்ன பண்றாங்க, நாங்க உங்களோட நிற்போம், தமிழக மீனவர்களுக்காண்டி நிற்போம், இலங்கை தமிழருக்காண்டி நாங்க இது பண்ண சொல்லி முக்கியமான கோரிக்கையில வைக்கிறாங்க. இங்க எல்லா இடங்களும் பிரச்சாரம் பண்றாங்க. ஆனா வெற்றி பெற்ற பின் உடனே வந்து முதல் அழைப்பு ராஜபக்சே கொடுக்குறாங்க. கொடுக்கும்போது இது தமிழ்நாட்டுக்கு நீங்க செய்யற மிகப்பெரிய துரோகம்னு சொல்லிட்டு அன்னைக்கே கருப்பு கொடி காமிச்சிட்டு நாங்க கூட்டணிட்டு வெளியே வர சொல்லி, இன்ஃபேக்ட் அன்னைக்கு வந்து பத்திரிகை செய்தி, டைம்ஸ் ஆஃப் இந்தியா, முக்கியமான ஆங்கில நாளேடுகள் எல்லாத்துலயுமே வைகோ பொறுத்த வரைக்கும் ராஜ்யசபா கொடுத்து அவரை மத்திய மந்திரி ஆக்குவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு இது இருந்தது. அப்போ வந்து இவர் வருத்தப்பட்டாங்க, இவர் அவசரப்பட்டு ஒரு கருப்பு கொடி காமிச்சு கூட்டணி விட்டு வெளியே வந்துட்டாரு, செஞ்சுட்டாரு, மறுபடியும் ஒரு வாய்ப்பு அவர் கெடுத்துக்கிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அன்னைக்கு வந்து என்னன்னா, தலைவர் அது முடிவோட இருந்தார். அன்னைக்கோட சரி முடிஞ்சு போச்சு. இப்ப நீங்க பிரிச்சு பாக்குறீங்க, வாஜ்பாய் தலைமையிலான பாஜக வேறு, மோடி தலைமையிலான பாஜக மாற்றமே கிடையாது, மாற்றமே கிடையாது. ஒரு மகனாக பார்க்கிற போது இது ஒரு துணை கேள்வியாகவும் கேட்கிறேன். அன்றைக்கு ராஜபக்சே வருகிறார், பதவியேற்பு, உடனடியாக கருப்பு கொடி நாங்க டெல்லிக்கே போய் எங்க எதிர்ப்பை காட்டுவோம் அப்படின்றப்பெல்லாம் பல விமர்சனங்கள் வந்தது. கொஞ்சம் அவசரப்பட்டுட்டாரு, அரசியல்ல இந்த அவசரம் ஆகாது அப்படின்னு, நிறைய உணர்ச்சி வசப்பட்டு தலைவர் முடிவெடுப்பார் அப்படின்லாம் வந்து தொண்டர்களை பேசுறப்ப நீங்க அதை யோசிச்சிருக்கீங்களா? கொஞ்சம் நிதானம் காட்டியிருந்தா நிறைய பதவிக்கு போயிருந்திருக்கலாம், பெரிய உச்சத்தை தொட்டிருக்கலான்ற எண்ணம் உங்களுக்கு இருக்கு? அடுத்த ஜெனரேஷன் பதவியில பிடிச்சிருக்கலாம், நீங்க இருக்கலாம், பட் என்ன பொலிட்டிக்கலி வந்து மேபி அவர் கெயின் பண்ணிருக்கலாம். பட் வைகோ தான் அவர் மற்ற அரசியல்வாதிகளுக்கும் அவருக்கு உண்டான வித்தியாசம் தான். அவர் மன ரீதியா உணர்வுபூர்வமா அவர் போராடி இருக்கிறார். ஸ்டெர்லைட் பிரச்சனை இருந்தாலும் சரி, ஈழ பிரச்சனை இருந்தாலும் சரி, இழந்ததுதான் ஜாஸ்தி.
அதனால அவர் வந்து நீங்க அந்த அவர் பொறுத்த வரைக்கும் சரி ஒரு பொலிட்டிக்கலி நம்ம நம்ம வந்து ஒரு கெயின் பண்றதுக்காண்டி இப்படி காம்ப்ரமைஸ் பண்ணிருக்கலாம் ஒருபோதும் கிடையாது. அதுதான் அவர் மேல கிரிட்டிசிசம் கூட, உணர்ச்சி வசப்பட்டார், அவசரப்பட்டாருங்கிறது. பட் ஆனா அப்படி நான் பாக்கல. நாங்க கட்சிக்கார் அதனால இத்தனை பேர் நிக்கிறாங்க இன்னைக்கு. இன்னைக்கும் இவ்வளவு தோல்விகள், 30 வருஷமா மிகப்பெரிய ஆளுமைகள், டாக்டர் கலைஞர், ஜெயலலிதா அம்மையார், இவ்வளவு பெரிய ஆளுமைகள் மத்தியில ஒரு அரசியல் இயக்கத்தை இவ்வளவு நாள் நடத்தினதே மிகப்பெரிய சாதனையை தான் நாங்க பாக்குறோம். அது ஒரு சினிமா நட்சத்திரம் கிடையாது, பெரிய பொருளாதார பலம் கிடையாது. ஆனா இந்த 2 ஆளுமைகள் மத்தியில இந்த இயக்கத்தை நடத்துறதே பெரிய வெற்றி. அதுக்கு காரணம் வந்து தொண்டர்கள். அந்த தொண்டர்கள் எதை நம்புறாங்க? லட்சியவாதி. வைகோ ஒரு லட்சியவாதி. அதற்காக கடைசி வரைக்கும் சமரசம் செய்யாத. அதனால இத்தனை பேர் இத்தனை வருஷம் கழிச்சும் நாங்க இத்தனை தலைவரோட நிக்கிறது காரணம், இந்த கட்சி இன்னைக்கு நிக்குதுன்னு அதுதான் காரணம். இபிஎஸ் அவர்கள் அவர் மீது சந்தேகம் உங்களுக்கு இருக்கு, திரும்பவும் போய் சேர்ந்துருவாரு அப்படின்னு நீங்க சந்தேகப்படுறீங்க. ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா 24க்கு மட்டும் இல்ல, 26க்கு மட்டும் இல்ல, இனி எப்போதுமே அதிமுக கூட்டணி வைக்காது அப்படின்னு திமுக கூட சொல்லல. அதிமுக தானே சொல்லியிருக்கு, இபிஎஸ் தானே சொல்லியிருக்கு. அரசியல் இயக்கங்களும் அரசியல்வாதிகளும் நம்ம சொல்றது எல்லாம் நம்பிட முடியுமா? நீங்களே அரசியல்வாதி தான் சொல்றேன். அதை சொல்றேன், மொத்தமா சொல்றேன் நான். நீங்க சொல்றீங்க, அவர் சொல்ற நம்ம நம்ப முடியுமா? அதெல்லாம் காலம் தான் பதில் சொல்லணும்னு சொல்றேன் நான். இட் இஸ் டூ ஏர்லி. ஏன்னா அரசியல் கட்சி நடத்துறப்ப நீங்க சொன்ன மாதிரி கட்சியை வளர்க்கணும், தமிழ்நாடு அளவுக்கு கொண்டு போகணும், அப்ப இடங்கள் அதிகமாக தேவைப்படும். அப்படின்றப்ப என்னதான் உறவு இருந்தாலும் ஒரு கட்சி தலைவன்ற பார்வையில் இல்ல, நீங்க 2 சீட்டு நாங்க கேட்டோம். இதற்கு முன்பு மதிமுக அந்த நெருக்கடியில இருந்தது, கேட்ட இடங்கள் கொடுக்கலன்னு தேர்தலையே புறக்கணித்த ஒரு முடிவை மதிமுக எடுத்ததுனால அந்த கேள்வியை கேட்டேன். அதுதானே இபிஎஸ் சொல்றாங்க, பிரச்சனை வருவாங்க, 24 இல்லாட்டி 26 வருவாங்கன்றாங்களே. ஒரு காலகட்டத்துல தலைவருடைய இந்த 60 வருஷம் அரசியல் இருந்திருக்கிறாரு, 30 வருஷம் தனி கட்சி நடத்திருக்கிறாரு. அவருக்கும் சர்க்கர்கள் இருந்திருக்கு. சில சமயங்கள்ல வந்து இருமுறை அவர் வந்து நம்ம தவறு செஞ்சிட்டோம்னு சொல்லிட்டு அவரே ஃபீல் பண்ணிருக்கிறாரு. ஏன்னா நீங்க சொல்ற மாதிரி அது வந்து ஒரு சூழ்ச்சின்னு கூட சொல்லலாம். ஏன்னா அவருக்கு பொறுத்த வரைக்கும் இப்படிதான் இருக்கும்னு நினைச்சாரு அவர். ஆனா அன்னைக்கு இருக்கிற கால சூழ்நிலை, அதே நேரத்துல நிர்பந்தங்கள், தொண்டர்கள் மத்தியில ஒரு எதிர்பார்ப்பு. ஆனா தொண்டர்களோட எதிர்பார்ப்பு, மக்களோட எதிர்பார்ப்பு, 2 விஷயம் இருக்கு. ஒரு பார்ட்டி கேடர்ஸ் என்ன நினைக்கிறாங்க, அப்படியே அதே நேரத்துல பப்ளிக் நினைக்கிறாங்க. என்னோட இது என்னன்னா, ஒரு தலைவன் பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அவங்க வந்து மக்களுடைய எதிர்பார்ப்பை ஏத்தாப்புல நீங்க நடத்துனீங்கன்னா கட்சியை வந்து நல்லா கொண்டு போக முடியும். தொண்டர்களை கன்வின்ஸ் பண்ணக்கூடிய இது இருக்கணும் நம்ம. அப்போ என்னோட இது என்னன்னா, இனி அந்த மாதிரி ஒரு தவறுகள் வந்து நம்ம எடுக்கக்கூடாதுங்கிறத என்னுடைய நிலைப்பாடு. தலைவர் அப்படிதான் நினைக்கிறாரு. இனி வந்து உணர்ச்சி வசப்பட்டு உணர்ச்சிகள் இருக்கணும். உணர்ச்சிகள் இருந்தாதான் நீங்க வந்து ஒரு உண்மையா நீங்க செயல்பட முடியும். பட் அதே நேரத்துல இப்போ ஒரு பொலிட்டிக்கலி இப்போ நீங்க சொல்றீங்களே கட்சி வளர்க்கறதுக்காண்டி இது பண்றதுக்காண்டி, அது வந்து இருக்கக்கூடாது. பப்ளிக் பெர்செப்ஷன் என்ன நினைக்கிறாங்க, மக்கள் நினைக்கிறாங்க, அந்த பாதையில தான் கட்சியை நம்ம நடத்தணுங்கிறது என்னுடைய. இன்னொரு முக்கியமான இடம் அப்படின்றது, இந்த முறை சொந்த சின்னத்தில் போட்டியிட போகிறோம் அப்படின்னு மதிமுக மட்டுமல்ல பல கூட்டணி கட்சிகளும் ஒரு முடிவு எடுத்துட்டீங்க. என்ன காரணம்? தொண்டர்களோட என்ன நினைக்கிறாங்க, நமக்குன்னு ஒரு சின்னம் இருந்தது, ஓகே பம்பரம் நம்ம கிட்ட இல்ல, இப்போ பம்பரம் நம்ம இழந்துட்டோம். நம்ம அப்படி இல்லாட்டி கூட புதுசா நம்ம சின்னத்தை வந்து புதிய சின்னத்தில் நம்ம நிக்கலாமே, செய்யலாமே. இன்னொரு கட்சி சின்னத்தில் நிற்கும் போது அது நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு நெருடலா இருக்கு. அது பப்ளிக் மத்தியிலேயும் சரி, எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லி தொடர்ந்து 2.5 வருஷமா ஒரு நெருடல், இன்னொரு சின்னத்தில் தான் நம்ம நின்று இருக்கிறோம் அப்படின்ற ஒரு நெருடல் இருக்கு அப்படின்றாங்க. அப்படின்னு உங்களுடைய பேட்டியில ஒரு முறை சொல்றீங்க வந்து 2019 நாங்க உதயசூரியன் சின்னத்துல போட்டியிட்டோம், அப்போது அந்த தேவை இருந்தது அப்படின்னு. இப்ப நான் சொல்றேன், இப்ப வந்து நான் சொல்றேன், அந்த நேரத்துல எதனால நாங்க அந்த உதயசூரியன் சின்னத்துல நின்னா, அவங்க சொன்ன ஒரு நியாயமான ஒரு விஷயம். அது என்னன்னா, நீங்க வந்து உங்களுக்கு பம்பரம் சின்னம் இல்ல, புதிய சின்னம் நீங்க இது பண்ணிருக்கீங்க, இந்த ஒரு மாசத்துக்குள்ள எப்படி போய் நீங்க போய் மக்கள்கிட்ட போய் சேர்க்க முடியும்? நீங்க அதே நேரத்துல இப்போ இந்த இடத்துல ஒரு சின்னம், அந்த இடத்துல குழப்பங்கள் இருக்கும், நாளைக்கு இந்த தேர்தல் எப்படின்னு சொல்ல முடியாது. அப்படி இருக்கும்போது ஒரு 1000 ஓட்டோ 2000 ஓட்டு 3000 ஓட்டு போனா சின்னத்தினால போற மாதிரி இருந்துச்சு. உங்க கட்சிக்கு மாத்திரம் கிடையாது, கூட்டணிக்கு ஒரு பலம் போயிடும், இழப்பு ஆயிரும். அதனால வந்து நீங்க சூரியன் சின்னத்துல இருந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும், வெற்றி வாய்ப்புகள் கூட உங்களுக்கு சொல்லும்போது ஒரு நல்ல ஒரு எண்ணத்துல சொன்னாங்க. அதுமே எங்களுக்கு அந்த பம்பரம் சின்னம் இல்லாதனால, பம்பரம் சின்னம் இருந்திருந்தானா அவங்க வந்து அன்னைக்கு ஒரு காரணம் சொன்னாங்க, நீங்க பம்பரம் சின்னம் புதிய ஒரு சின்னம் நீங்க அப்ளை பண்ணி வாங்கி அதை போய் நீங்க மக்கள் கிட்ட போய் சேர்க்கறதுக்குள்ள அது பிரச்சனை, தோல்விக்கு ஒரு காரணம் ஆயிடக்கூடாது, உங்களுக்கு மட்டும் இல்ல இந்த கூட்டணிக்கு ஒரு தோல்வியா இருந்திருக்கும். ஒரு நல்ல எண்ணத்துல தான் அவங்க சொன்னாங்களே, திணிக்கலாம். ஒருவேளை வந்து இல்ல இந்த முறையும் உங்கள் வெற்றி தோல்வின்றது இல்லைங்க, நம்ம கூட்டணியா வெற்றி பெறணும், நம்ம 40க்கு 40 வெற்றி பெறணும், அதனால உதயசூரியன் சின்னம் நிக்கலாம் அப்படின்லாம் சொல்லப்பட்டால்
என்ன அது என்னன்னா மறுத்து- நீங்க ஒரு இப்ப இது வந்து எங்களுக்கு மாத்திரம் கிடையாது, நெருடல் கிடையாது, திமுக ஒரு நெருடல். அவங்க என்ன சொல்றாங்கன்னா பப்ளிக் டிபேட்ஸ்ல எல்லா டிபேட்ஸ்லயும் சரி, ஆமா. நீங்க சமத்துவம் பேசுறீங்க, ஜனநாயகம் பேசுறீங்க, அப்படி இருக்கும்போது அப்படி திமுகவுக்கு ஒரு நெருடல் உருவாகுது, இதனால Okay. உருவாகுது. அதனால எங்களுக்கு எங்களுடைய இது என்னன்னா ஒரு நம்பிக்கை. அதான் சொல்றோம், நாங்க எங்களுடைய வேண்டுகோள், தொண்டர்களுடைய விருப்பம், நிர்வாகிகளுடைய விருப்பம் கண்டிப்பா வந்து எங்களுடைய தலைமை, கூட்டணி தலைமை அண்ணன் தளபதி பரிசீலிப்பார். கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு தீர்ப்பு கொடுப்பார், ஒரு நம்பிக்கையோட தான் நாங்க இருக்கிறோம். நான் மீண்டும் வரேன். நீங்க திரும்பவும் அந்த சிக்கல் இருக்குல்ல, உங்களுக்கு ஒரு புதுசு பம்பரம் கிடைக்கலாம், இல்ல புது சின்னம் போகலாம். அப்ப திரும்பவும் கொண்டு போய் சேர்க்கிறது வெற்றி வாய்ப்புக்கு ஒரு சிக்கல் இருக்குல்ல. இப்ப விசிகாவில் உதயசூரியன் சின்னத்துல ரவிக்குமார் அவர்கள் நிக்கிறாங்க, பெரிய மார்ஜின்ல வெற்றி பெறாங்க. ஆனா அதை விட ஒரு ஆளுமையா தமிழ்நாட்டில் அறியப்பட்ட திருமாவளவன் அவர்கள் சிதம்பரத்துல கடும் போட்டி இருக்கு, நள்ளிரவு வரைக்கும் போட்டி இருந்துட்டே இருக்குல்ல. ஏன் அந்த சிக்கலுக்குள்ள நீங்க போறீங்க? சின்னத்தினால அந்த பிரச்சனைன்னு பார்க்கல. நான் பார்த்து ஏன் இன்னைக்கு அண்ணன் திருமாவுக்கு வந்து அவ்வளவு வெற்றி வாய்ப்பு ரொம்ப ஒரு நெருக்கடி போச்சுன்னா, அண்ணன் திருமா ஜெயிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு பல ஜாதிய அமைப்புகள், பல்வேறு சக்திகளுடைய இதனாலதான் அன்னைக்கு அந்த டிஃபரன்ஸ் மார்ஜின் ரொம்ப ஒரு நெருக்கடியான ஒரு சின்னம் பிரச்சனை இல்ல, சின்னம் ஒரு அது வந்து அது முக்கியமா அண்ணன் திரும்ப ஜெயிச்சிடக்கூடாது. சில சக்திகள், தீய சக்திகள், ஜாதிய சக்திகள் அவங்களோட இதனாலதான் அப்படி ஆச்சு நான் பாக்குறேன். நான் சின்னங்கிறத பார்க்க மாட்டேன். ஏன்னா அப்படி பாத்தீங்கன்னா நிறைய உதாரணங்கள் சொல்லலாமே. புதிய சின்னங்கள்ல நீங்க அதாவது உள்ளாட்சி அமைப்புகள்லயே கிராமங்கள்ல அவ்வளவு படிப்பறிவு இல்லாத சில கிராமங்கள்லயே பொறுத்து புதிய சின்னத்தை சொல்லி நிறைய பேர் ஜெயிக்கிறாங்களே. அதாவது நீங்க ரெகக்னைஸ்டு பார்ட்டிஸ் சிம்பிள்ஸோட புதிய இண்டிபெண்டன்டா என்ன பேர் ஜெயிக்கிறாங்க. ஆர்கே நாயர் இடைத்தேர்தல குக்கர் சின்னத்தை சின்னத்தை கரெக்ட். இந்த மாதிரி உதாரணங்கள் விவாதங்களை வைக்கிறாங்க. சோ இந்த முறை அது அந்த சவாலுக்கு தயாரா இருக்கிறீங்கன்றதுதான். அப்போ வெற்றி வாய்ப்பு எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனா ஒரு கட்சியினுடைய சுயமரியாதை, தொண்டர்களின் விருப்பம், அதனால சொந்த சின்னம் அப்படி போறீங்கன்னு புரிஞ்சுக்கிறேன். நீங்க நிக்க போறீங்களா அப்படின்ற ஒரு தொடர்ந்து நீங்க நிக்க போறீங்க இந்த தொகுதி தான்ற நிறைய செய்திகளை பார்க்க முடியுது. அது இன்ஃபேக்ட் என்கிட்ட ஒரு என்ன சொல்லுவாங்களே, இனிமே சொல்லக்கூடாதுன்னு சொல்லியே சொல்லியிருக்கிறாங்க, ஏன் திரும்பி சொல்றீங்கன்னு. ஆனா வந்து பர்சனலா என்னுடைய ஒரு இது கேட்டீங்கன்னா, எனக்கு உண்மையிலே எலக்ட்ரல் பாலிடிக்ஸ் மேல ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட். எனக்கு ஒரு அரசியல் ஒரு பொறுப்பு கொடுத்துருக்கீங்க, முதன்மை செயலராக கொடுத்துருக்கிறீங்க, நான் செயல்படுறதுக்கு தயார், நான் உழைக்கிறதுக்கு தயாரா இருக்கேன். ஆனா ஒரு எலக்ட்ரல் பாலிடிக்ஸ் பற்றி அது சில காரணங்கள், எனக்கு சில இதில் நம்பிக்கைகள் கிடையாது எனக்கு. அதனால வந்து எனக்கு என்னன்னா வேண்டாம் நான் நினைக்கிறேன் நான். பட் இருந்தாலும் வந்து என்னை இயக்கத்தோழர்கள், நம்முடைய நிர்வாகிகள், எனக்கு இந்த 3 வருஷத்துல வந்து எனக்கு என்ன ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை நான் பார்க்கறது வந்து, சில வாரங்களுக்கு முன்னாடி எங்களுடைய தலைவர், என் தந்தை வந்து அவர் என்ன சொன்னார்னா, நீ ஏன் இப்படி நெகட்டிவா நிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு, எதுக்குன்னா நீ ஒரு பொறுப்புல இருக்கிறனா உனக்குன்னு இல்லை, இந்த அரசியல் இயக்கத்து மதிமுகவுக்கு நீ நிக்கிறது வந்து இயக்கத்துக்கான யோசிச்சுப்பாரு, நெகட்டிவா இருக்காத, பரிசீலனை பண்ணுன்னு சொல்லும்போது என் 3 வருஷத்துல எனக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி எங்களுடைய தந்தை வந்து சொல்லி நீ நிக்கணும்னு சொன்னது வந்து எனக்கு மன ரீதியாக எனக்கு ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியை கொடுத்தது. அதுக்கான நிக்கணும்னு நான் சொல்லலை, நான் சரிப்பா அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இல்லை, நான் திரு வைகோ அவர்களினுடைய ஜேர்னியை பார்க்கிற போது அவர் பல நேரங்களில் பதவியை நிராகரிச்சிருக்கிறார். நான் தேர்தல் அரசியல் வேண்டாம், எல்லாரும் அவர் தான் நிற்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கிற போது சிப்பிபாறை ரவிச்சந்திரன் அப்படின்னு அறிவிச்சிட்டு அவர் ஒதுங்கி இருந்தார். ஆனால் கால ஓட்டத்திற்கு பிறகு நீங்க வந்து நிக்கணும் அப்படின்ற இடத்திற்கு அவர் ஏன் நகர்ந்தார்னு நினைக்கிறீங்க? அது இயக்கத்தோழர்கள், நிர்வாகிகளுடைய ஒரு நிர்பந்தம். அவங்க தலைவர்கிட்ட எல்லா இடங்களையும் சொல்றாங்க. ஏன்னா சென்ற முறை அப்படிதான் நடந்தது. சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் சாத்தூர் தொகுதி எனக்காக ஒதுக்குனாங்க. அங்க அன்னைக்கு நம்மளுடைய கூட்டணி தலைமையும் சரி, எங்களுடைய பின்றைய அமைச்சர்கள் அண்ணன் KKSரா இருக்கட்டும், அவங்கெல்லாம் வந்து இன்ஃபேக்ட் இனிஷியலா கோயில்பட்டி தான் எங்களுக்கு ஒதுக்கி இருந்தாங்க. அப்போ நான் சொல்லி எங்களுக்கு கோயில்பட்டி வேணா சாத்தூர் சொல்லும்போது அவ எனக்காண்டி கேட்கறேன்னு நினைச்சுக்கிட்டாங்க. சரி, அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, வைகோ பையனுக்கு வந்து சாத்தூர், வைகோ பையன் நம்ம, அதனால வந்து நம்ம அதை சாத்தூர் நம்ம கொடுத்துருவோன்னு சொல்லிட்டு சாத்தூரை கொடுத்துட்டாங்க. அப்போ நான் டாக்டர் ரகுராமனை கூப்பிட்டு, யாருக்கும் தெரியாது, நான் தலைவருக்கும் தெரியாது, நான் சொல்லி நீங்க தான் வேட்பாளர் சொல்லும்போது அவர் அதிர்ச்சி ஆயிட்டார். நான் சொன்னேன், உங்க வீட்டில் இருக்கிற குடும்பத்தில் உறவுகள்கிட்ட கேட்டு முதல்ல உங்க மனைவி, உங்களுடைய தந்தை தாயார்கிட்ட ஒப்புதல் வாங்கிக்கோங்க, வாங்கிட்டு சொல்லுங்க நீங்க தான் அப்படின்னா நீங்க தான் கேண்டிடேட் சொல்றேன். நான் தலைவர்கிட்ட நான் முன்னக்கூடி சொல்லிட்டேன், நான் இது வந்து வேண்டாம், எனக்கு அந்த மாதிரி எனக்கு விருப்பம் கிடையாது. நாளைக்கு நீங்க மத்திய அமைச்சர் பதவியில் நீங்க வேண்டாம்னு சொல்லியிருக்கிறீங்க, நாளைக்கு ஏதாவது உங்களை கொச்சைப்படுத்தி ஏதாவது போட்டுருவேன். நான் அரசியலுக்கு இன்னைக்கு தான் வந்திருக்கிறேன், நேரடி அரசியலுக்கு வந்திருக்கிறேன். நாளைக்கு இந்த குறைந்த
இந்த 6 சீட்டுக்காண்டி தன் மகனை எம்எல்ஏ ஆக்கிறதுக்காண்டி 6 சீட்டுக்கு வந்து அவர் சமரசம் செஞ்சுட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு கொச்சப்படுத்துவாங்க, செய்வாங்க. ஓ அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் வந்து அது வேண்டாம் நமக்கு, வேண்டாம் நமக்கு, நம்ம போகட்டும். நம்ம ஓ கட்சிக்குள்ளேயே இருக்கிறவர்கள் கூட திரு அவங்க வைகோ இல்ல, அப்ப யாரும் கிடையாது. அந்த 4-5 நபர்கள் இன்னைக்கு இயக்கத்துல கிடையாது. அப்போ அந்த சூழ்நிலை பொறுத்து ஒரு குழப்பத்தை உருவாக்கிட்டு இருந்தாங்க. ம், அப்ப அந்த மாதிரி நேரத்துல ஊடகங்களுக்கும் பத்திரிகைகள் மத்திய இப்படி சொல்லி கொச்சப்படுத்துவாங்க. அது வேண்டாம் நமக்கு. ம், ஏதோ நீங்க விட்டு கொடுத்துருக்கீங்க. ம், உங்க இந்த மாதிரி ஒரு வந்து நல்லா இருக்காது நமக்குன்னு சொல்லிட்டு. நான் அன்னைக்கு எனக்கு வந்து சாத்தூர் சட்டமன்ற தொகுதி வந்து நான் அன்னைக்கு கொடுத்து அப்போ கூட வருத்தப்பட்டாங்க. அண்ணாச்சி கே சார் கூட கூப்பிட்டு வருத்தப்பட்டேன். ஏப்பா உனக்குன்னு நான் சொல்லி இது பண்ணா நீ இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னு சொல்லி கொஞ்சம் கடிஞ்சுக்கிட்டாரு என்ன. ம். கடிஞ்சுக்கிட்டாரு. நான் இல்ல அண்ணாச்சி இதுதான் என் முடிவு, இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி. நீங்க திருச்சி தொகுதியை குறிவைத்து காய்களை நகர்த்துவது மாதிரியான in fact செய்திகள், அது வந்து ஒரு அங்க இருக்கிற தவறான நிர்வாகிகள் இல்ல அது கட்சி நிதி வாங்கி பேசுனது அதெல்லாம் வச்சு நிறைய இல்ல செய்திகள் அதாவது வந்து நீங்க அது தவறான செய்தி. நான் இன்ஃபேக்ட் வந்து 2 நாட்களுக்கு முன்னாடி தஞ்சை மண்டலம், பார்த்தேன். தஞ்சை மண்டலத்துல அங்க நிதியளிப்பு கூட்டம். அங்கே நான் ஏன்னா தலைவருக்கு இது இருக்கு, நான் தான் போறேன், எல்லா ஊருக்கும் நான் தான் போறேன். தஞ்சை மண்டலத்துல கூட்டம், அங்கேயும் மயிலாடுதுறையில ஒரு நிகழ்ச்சி. கிட்டத்தட்ட ஒரு 1000 பேருக்கு மேல அன்னைக்கு வரவேற்று கூட்டிட்டு போனாங்க. அப்பவே கார்ல முன்பு சொன்னேன், இத்தனை பேரை வச்சு வரவேற்பு கூட்டு போறேன், நாளைக்கு செய்தி வரப்போகுது, மயிலாடுதுறையில துறை வைக்க நிக்க போறான்னு சொன்ன மாதிரி பத்திரிகையாளர் சந்திப்பு ஒருத்தர் கேட்கறா. சிரிச்சிட்டேன் நான். கட்சிக்காரங்க கூட அந்த நிர்வாகிகள் சிரிச்சிட்டாங்க, நீங்க சொன்னதை கரெக்டா அவங்க கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது திருச்சியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் என்ன விருதுநகரில் நாங்கள் நிகழ்ச்சிகள் நடத்தியிருக்கோம், திண்டுக்கல்ல நாங்கள் நிகழ்ச்சிகள் நடத்தியிருக்கோம், தமிழ்நாடு முழுவதும் நாங்கள் ராமேஸ்வரத்தில் நிகழ்ச்சிகள் நடத்தியிருக்கோம், மீனவர்களுக்காண்டி நாங்கள் போராட்டங்கள் நடத்தியிருக்கிறோம். அதே மாதிரி திருச்சியில் நடத்தணும். அப்படி சமீபத்தில் வந்து நம்ம காவிரி நீர் பிரச்சனைக்காக 100 நாள் வேலை திட்டத்துக்காண்டி நாங்கள் அங்கே ஆர்ப்பாட்டம் வச்சிருந்தோம், மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம். அதே மாதிரி இந்த நிதியளிப்பு கூட்டம் அடுத்த நாளைக்கு கோயம்புத்தூர் போகிறேன், நான் நாளைக்கு கோவைக்கு போகிறேன். நான் இது வந்து ஒரு கோயின்சிடன்ஸ். அவங்க நினைக்கிறாங்க திருச்சியை குறி வச்சு தான் அவர் கொஞ்சம் கலக்கத்துல திருநாவுக்கர் சார் இருக்கிறாரு, அவங்க காங்கிரஸே கொஞ்சம் கலக்கத்துல இருக்கு. இல்ல அவங்க என்னன்னா திருச்சியில வந்து மதிமுக யாருன்னு போட்டி போட்டு 2004 போட்டி போட்டு நாங்க ஜெயிச்சோம். நாங்க எல் கணேசன் அண்ணன் வந்து அவங்க ஜெயிச்சாங்க. இன்னொன்று என்னன்னா எங்க இயக்க தோழர்கள் பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து அங்க ஒரு விருப்பம் தெரிவிக்கிறாங்க, நீங்க ஜெயிச்சிங்க நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. பொதுவா தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கிற இயக்க நிர்வாகிகள்னா திருச்சி கொஞ்சம் நல்லா இருக்குமே, செயல்படுறதுக்கு நல்லா இருக்குமே, ஒரு காஸ்மோபாலிட்டன் ஒரு சிட்டின்னு நினைச்சிட்டு நீங்க பெரும்பாலும் திருச்சியை பாத்தீங்கன்னா வெளியிலிருந்து வரக்கூடியவர்கள் அதிகமா வெற்றியும் பெற்றிருக்காங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க, நீங்க செயல்படுறதுக்கு செய்யறதுக்கு நீங்க ஒரு 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 மாநகரத்துல இருந்து நீங்க ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை போகும்போது ஒரு மீடியா அட்டென்ஷன் எல்லாமே இருக்கும் செய்யணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பிளஸ் அந்த ஒரு நோக்கத்துல தான் அவங்க சொல்றாங்களே தவிர விருதுநகர் நிக்கணும்னு சொல்லி ரொம்ப எங்களுடைய அந்த தென் மாவட்டங்கள் இருக்கிறவங்க இயக்கத்துக்கு கட்சிக்காரங்க அமைப்பு ரீதி அங்க நல்லா இருக்கு, அமைப்பு ரீதி அங்க நல்லா இருக்கு, அங்க நிக்கணும்னு சொல்றாங்க. இதுல நீங்க திருச்சியோ விருதுநகரோ என்ன எழுதப்பட்டிருந்தது செய்தியாக அப்படின்னா, துரை வைகோ அவர்கள் முதல் முறையா களம் காண்றார், கட்டாயம் வெற்றி பெறணும், அதுல ரொம்ப குறியா இருக்கிறார்ன்றது ஒண்ணு. அந்த வெற்றியின் மூலம்தான் கட்சிக்குள் இருக்கிற அதிருப்தியை அவர் சரி கட்ட முடியும்னு நினைக்கிறார் அப்படின்னு. உண்மையில உங்களுக்கு எதிராக கட்சிக்குள்ள அதிருப்தி எல்லாம் இருக்கா? 99.9 விழுக்காடு நான் இனியும் நல்லா சிறப்பாக செயல்படணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 வருடத்துல கட்சியோடைய ஒரு தொய்வு நிலைமையிலிருந்து ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு வந்துட்டாருன்னு சொல்லிட்டு அவங்க ஒவ்வொரு நாளும் 10 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் கட்சிக்கு வந்திருந்தா இனியும் நல்லா இருந்திருக்குமே, இனி இப்போ வந்து இவ்வளவு சிரமப்பட வேண்டிய அவசியம் இருந்திருக்காதே அங்கிறது தான் அந்த உணர்வு தான் இருக்கு. அந்த 99.1 சூழ்நிலை அதுல 0.1% அதுமே தலைவர் வைகோனால தான் கட்சியில் இருக்கிறாங்க. அந்த 0.1%மே பொறுத்து இன்னைக்கு அவங்க துரோகம் பண்ணணும், அடுத்து துரோகம் பண்ணுவாங்க. அந்த 0.01% எனக்கு நீங்க அந்த 0.01ன்றத துரோகம்னு சொல்றீங்க. அவங்க கட்சி நலன் கருதி அனுபவம் வாய்ந்தவர்களுக்கு கொடுக்கணும், வாரிசுன்ற அடிப்படையில் கொடுத்துடக்கூடாதுன்றத நீங்க துரோகம்னு பாக்குறது சரியா இல்லைங்களா? நீங்க இது பொறுத்த வரைக்கும் நீங்க கட்சியோடைய நிர்வாகிகள் சொல்றது மாவட்ட செயலாளர்கள், உயர்நிலை குழு, ஆட்சி மன்ற குழு, இவங்க எல்லாமே ஹையர் பாடிஸ், இவங்கெல்லாம் அவங்க எடுக்கிற முடிவு தான். நானே வந்து இப்போ நான் அந்த பொறுப்புக்கு வரும்போது தலைமை கழக செயலருங்கிறது ஒரு நியமன பதவி தான். அதுக்கு வந்து நீங்க யாரும் நீங்க பொதுக்குழு கூட்டி நீங்க தேர்ந்தெடுக்கப்பட வேண்டிய பதவி கிடையாது. இருந்த போதிலும் நான் சொன்னேன், நீங்க ஒரு சீக்ரெட் பேலட் வைங்க, சீக்ரெட் ஓட்டிங் இது வைங்க, நீங்க அதுல வச்சு நீங்க வந்து நம்முடைய மாவட்ட செயலர் எல்லாருடைய முடிவை நீங்க கேளுங்கன்னு சொல்லும்போது நாளைக்கு எல்லாரும் வேண்டாம் தான் சொன்னாங்க. ஏன் உங்களுக்கு அதிகாரம் இருக்கு, நீங்க தலைவருடைய மகன்கிறதுனால நாளைக்கு வாரிசு அரசியல்ங்கிற ஒரு குற்றச்சாட்டு வந்துறதுக்காண்டி நீங்க வைங்கன்னு சொல்லும்போது கிட்டத்தட்ட 106 பேர்ல 104 பேர் வந்து அதுல எனக்கு ஒரு 2 பேர் வந்து வேண்டான்னு சொன்னாங்க. 104 பேர் சொன்னாங்க. தலைவருக்கு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம். அந்த தொகுதி பங்கீடு, கட்சி உட்கட்சி வாரத்தை எல்லாம் தாண்டி நம்ம தேசிய அளவுல பேசணும் அப்படின்னா கருத்து கணிப்புகள்லாம் வெளியில வந்துகிட்டு இருக்கக்கூடிய சூழல். ஆனால் உங்களுடைய பேட்டிகளை தொடர்ந்து வந்து இந்தியா கூட்டணி அமோக வெற்றி பெறும், மீண்டும் ஆட்சி மாற்றம் நிகழும் அப்படின்னு சொல்றீங்க.
கருத்து கணிப்புகள்லாம் பார்த்தீங்களா? அது உங்கள் நம்பிக்கையை சிதைச்சிருக்கா? அதாவது அவங்க கருத்து கணிப்பு இந்தியா டுடேவுடைய ஒப்பீனியன் போல் பார்த்தேன் நான். 300+ சீட்ஸ் வந்து ம். இன்னைக்கு பாஜக அணிக்கு அவங்க மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. பட் கருத்து கணிப்புகள் பொறுத்த வரைக்கும் இட் கேன் சேஞ்ச். பிரதமர் மோடியே கூட அவர் பேசும்போது 400க்கும் மேற்பட்ட சீட்டு ஃபிக்ஸ் பண்றேன். ஜெயிச்சு நாங்கள் வரப்போறோம்னு சொல்றாங்க. அது வந்து என்னன்னா, அது ஒரு நீங்க தன்னம்பிக்கைன்னு சொல்றதை விட நீங்க இவிஎம்ஸ், நீங்க எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ஸை வந்து நீங்க அதை ஹேக் பண்ணி நீங்க அதில் இருக்க தரவுகளை மாற்றி நீங்க அந்த மாதிரி பண்றதுக்கு யாரையும் குற்றச்சாட்டுகள் இருக்கு, எதிர்ப்பு இருக்கு. அந்த இவிஎம்ஸே வந்து நீங்க வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் டெமோக்ரஸிஸ் அமெரிக்காலேயே நீங்க யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லேயே பொறுத்த வரைக்கும் அது கிடையாது. ஏன்னா வந்து நீங்க சாஃப்ட்வேர் மூலியமா அதை நீங்க ஹேக் பண்ணலாங்கிறது ஒரு இது இருக்கு. அதனால அங்கேயே பொறுத்த வரைக்கும் நீங்க பேப்பர் பேலட் தான் இருக்கு உங்களுக்கு, நீங்க எலக்ட்ரானிக் இது கிடையாது. ஸோ அந்த ஒரு இது பொறுத்த வரைக்கும் பெரிய ஒரு எதிர்ப்பு இருக்குன்னா இந்த நேரத்தில் வந்து இவங்க 400 சீட்டுக்கு மேலே நாங்கள் ஜெயிச்சு வரோம்னு சொல்லும்போது அது நம்ப அது என்னன்னா இவங்க உண்மையிலே அப்படி ஒரு இவிஎம்ல வந்து இவங்க ஹேக் பண்ணுவாங்களோங்கிற ஒரு சந்தேகத்தை உருவாக்கும். ஏன் சார், ஒரு நம்பிக்கையில் பிரதமர் 5 மாநில தேர்தல் முடிவுகள்லாம் பார்க்கிறாரு. அவர் தன்னுடைய வளர்ச்சி திட்டங்கள் குறித்து பேசுறார். இந்தியா கூட்டணியை காங்கிரஸை விமர்சிச்சு அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் 400 இடங்களுக்கு மேல்னா நீங்க வந்து இவிஎம் அதோட கனெக்ட் பண்றது சரியா இருக்குமா? நான் அது மாத்திரம் கிடையாது. எதை வச்சு அவங்க இப்படி சொல்றாங்கிற போது 9 வருஷத்துக்கு முன்னாடி 2014 பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடி தேர்தல் பரப்புரையில் என்ன சொன்னாங்க? ஆண்டுக்கு 2 கோடி புதிய வேலை வாய்ப்புகள், நியூ ஜாப்ஸ் நாங்கள் கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லும்போது கிட்டத்தட்ட 18 கோடி வேலை வாய்ப்புகள் உருவாக்கி இன்னைக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேஷியோ இருக்கு கிட்டத்தட்ட 7.6% இருக்கு உங்களுக்கு. 7.6%. அது இல்லாமல் வேளாண் விவசாயிகளுடைய வருமானத்தை இரட்டிப்பாக்குன்னு சொன்னார். இன்னைக்கு இந்த 9 வருஷத்துல 1.5 லட்சம் விவசாயிகள் தற்கொலை செஞ்சிருக்கிறாங்க. இன்னைக்கு நீங்க அங்க டெல்லிக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கு மேற்பட்ட விவசாயிகள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு 1 லட்சத்துக்கு மேற்பட்ட விவசாயிகள் இவங்க நம்ம ஒன்றிய அரசு அவங்க மேல இன்னைக்கு என்ன டியர் கேஸையும் இதை வீசிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு ட்ரோன் மூலியமா என்னன்னா அது விவசாயத்துக்கு பயன்படுத்துவாங்க. நீங்க டெரரிஸ்ட், நீங்க சண்டைக்கு போகும்போது ராணுவம் பயன்படுத்துறது அது விவசாயிகள் மேல பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. நீங்க இன்னைக்கு கோர்ட்டை நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா அவங்களுக்கு வந்து ஆர்ப்பாட்டம் பண்றதுக்கு அவங்களுடைய கருத்துக்களை சொல்றதுக்கு வந்து ஒரு உரிமை இருக்கு. ஏன் நீங்க தடைக்கற்களோ நீங்க இந்த மாதிரி பேரிகேட்ஸ் போட்டு அவங்களுடைய நடமாட்டத்தையே நீங்க எப்படி நீங்க தடுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு தான் நீதிமன்றமே இன்னைக்கு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. இன்னைக்கு ஹரியானா நீதிமன்றம் நினைக்கிறேன். அப்போ உங்கள் பார்வையில் வந்து மக்கள் வந்து பாஜக அரசுக்கு எதிரான மனநிலையில இருப்பதா சொல்றீங்க? ஆமா, இந்த மாதிரி. அது இல்லாம உங்களுக்கு பெட்ரோல் டீசல் விலை முக்கியமா நான் சொல்ல வேண்டிய இந்த இன்டர்வியூல வந்து நான் சொல்ல வேண்டியது ஒரு பிம்பத்தை உருவாக்கி இருக்கிறாங்க ஒன்றிய அரசு. என்னன்னா இன்னைக்கு உதாரணம் தமிழ்நாட்டில் என்ன சொல்றாங்கன்னா விலைவாசியெல்லாம் கூடி போச்சு, எல்லாம் இதாகி போச்சு. என்ன இன்னைக்கு தமிழ்நாடு அரசோடைய மிஸ்மேனேஜ்மெண்ட்னால தான் அதே எல்லா திராவிட இயக்கங்களும் குறை சொல்றாரு. அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் எல்லா திராவிட அதிமுக குறை சொல்றாரு, திமுக குறை சொல்றாரு. இவங்களால தான் பாலா போச்சு, இன்னைக்கு விலைவாசி உயர்வு எல்லாம் சொல்றாரு. ஆனால் இவங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி பெட்ரோலுடைய விலை 72 ரூபாய், டீசல் விலை 55. அன்னைக்கு சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயோடைய விலை வந்து பேரலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 80 அப்படியே கூட்டிகிட்டே போச்சு. அவங்க என்ன சொன்னாங்க, எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது, இன்னைக்கு $100 வரைக்கும் போயிடுச்சுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இறங்க ஆரம்பிச்சிருச்சு. சமீபத்தில் பார்த்து $80 வரைக்கும் போயிடுச்சு. இப்போ ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கிட்டு இருக்கிற எண்ணெயோடைய விலையை பார்த்தீங்கன்னா $60 தான். இன்னைக்கு பீப்பாக்கி பேரலுக்கு $60 தான். அப்படி இருக்கும்போது இன்னைக்கு நம்ம விற்கிற ரேட் என்ன? பெட்ரோல் 102, டீசல் 94 ரூபாய். நம்ம ஆரம்பிக்கும் போது அன்னைக்கு $70 $80 இருக்கும்போது நம்மளுடைய விலை பார்த்தீங்கன்னா உங்க 72 55 ரூபா இருந்தது. இவ்வளவு தூரம் வந்து விலை குறைஞ்சியும் அவங்க குறைக்கல. இன்னொன்று என்னன்னா இந்த எரிபொருளுடைய விலை கூடுறதுனால எல்லா பொருட்களுடைய விலையும் கூடுறதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு. எதிர்க்கட்சிகள் விலைவாசி உயர்வு, வேலையில்லா திண்டாட்டம், விவசாயிகள் பிரச்சனை அப்படின்னு தொடர்ந்து பட்டியலிட்டு கொண்டே இருக்கிறீர்கள். இது இப்ப எந்த நம்பிக்கை வச்சு ஓட்டு போட நினைக்கிறீங்க? ஜனங்க எந்த நம்பிக்கை 3வது தடவை அதாவது சொல்லுவாங்க. அவங்க பாஜக என்ன சொன்னாங்க, போன எலெக்ஷன் என்ன சொன்னாங்க, நாங்க வந்து எனக்கு 5 வருஷம் நீங்க கொடுத்துருக்கீங்க, இத்தனை வருஷம் சீரழிச்சுட்டாங்க, எனக்கு அந்த 5 வருஷம் சரிபட முடியாது, முழுமையா நாங்க இனி ஒரு 5 வருஷம் கொடுத்து முழுமையா நாங்க முடிச்சிருவோம்னு சொன்னாங்க. ஆனா முழுமையா முடிச்சுட்டாங்க. இன்னொன்னு உதயநிதி அவர்கள் பேசின இந்த சனாதன, அது வாய்ப்பே கிடையாது. அதாவது நான் எப்படி பாக்குறேன்னா, சகோதரர் உதயநிதி பொறுத்த வரைக்கும் அவர் சொன்ன கருத்துக்களை வந்து அதை வந்து அதுக்கு வேற ஒரு அர்த்தம் கொடுத்து, அதாவது இந்து மதத்துக்கு திமுக திராவிட சக்தி, அவங்க என்னன்னா திமுக மாத்திரம் கிடையாது, திராவிட இயக்கங்கள் எல்லாமே மொத்தத்துல வந்து ஹிந்துக்கு எதிரான சக்திகள் கட்சிகள்னு சொல்லிட்டு அங்க பிரச்சாரம் பண்ணாங்க. காப்பி கட் அண்ட் பேஸ்ட் மாதிரி போட்டு வைரலா நீங்க சோசியல் மீடியால தவறான ஒரு பிரச்சாரத்தை பண்ணி ஒரு இது உருவாக்குனாங்க, மறுக்கிறது கிடையாது. ஆனா அது ஒரு மலிவான அரசியல்.
இல்ல பல விஷயம் சார். என்னன்னா அவங்க சொல்ற பாயிண்ட் என்ன, சனாதனத்தை ஒழிப்போம் அப்படின்னு உதயநிதி அவர்கள் பேசுறாங்க. அதற்கு பின்னால் வரக்கூடிய ஆசிரியர் கி வீரமணி என்ன சொல்றாருன்னா, சனாதனமும் இந்து மதமும் வேறு அல்ல அப்படின்னு அவர் பேசுறாரு. ரெண்டையும் கொண்டு போய் பேசிட்டு என்ன சொல்றாங்கன்னா, இந்து மதத்தை ஒழிக்க போறாங்களாம் அப்படின்னு சொன்னாங்க. அங்க இருக்கக்கூடிய இந்துக்கள் பாஜகவை ஆதரிச்சாங்க. இதுதாங்க நடந்ததுன்னு சொல்றாங்களே. இல்ல அது அப்படி கிடையாது. நீங்க வட இந்தியால பரப்பப்பட்ட அந்த செய்திகள் நீங்க பார்க்கும்போது, முழுமையா நீங்க பார்க்கும்போது எவ்வளவு ஒரு வன்மத்தை, அதாவது சகோதரர் உதயநிதியா இருக்கட்டும், திராவிட இயக்கங்கள் இருக்கட்டும், அவங்க எந்த கண்ணோட்டத்தில் பெரியார் பேசுறார், தந்தை பெரியார் பேசுறது உங்களுக்கு தெரியும். ஊடகங்களுக்கு ஒரு வரலாறு இருக்கு. அந்த காலம் இன்னைக்கு அது கிடையாது. 50 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வரலாறு இருந்தது. நம்மள மாதிரி இன்னைக்கு பெரியார், தந்தை பெரியார், அறிஞர் அண்ணா, பெருஞ்சர் அண்ணா இல்லைன்னா நானும் நீங்களும் இன்னைக்கு பேண்ட் சட்டை போட்டிருக்க முடியாது. இன்னைக்கு கல்வி இருந்திருக்காது. பெண்களுக்கு கல்வி இருந்திருக்காது. இன்னைக்கு பெண்களுக்கு வேலை வாய்ப்புகள் உருவாயிருக்காது. அந்த சமுதாயத்துல ஒரு மாற்றத்தை கொண்டு வந்ததே அதில் திராவிட இந்த சிந்தனை தான், சமத்துவ சிந்தனை தான். இது சனாதனுக்கு ஒரு எதிரான ஒரு சிந்தனையா இருந்தது. அதை மேற்கோள் காட்டி தான் நம்மளுடைய சகோதரர் உதயநிதி பேசுறார். இதை ஏதோ பாஜக மட்டும் எதிர்த்தால் நீங்க சொல்வதை புரிந்து கொள்ள முடிகிறது. இந்தியா கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸ் தலைவர்கள், மம்தா பானர்ஜி தொடங்கி எல்லாருமே பேசுறாங்க, இல்லங்க உதயநிதி அவர் இளைஞர், அவர் சொன்னது தப்பா போச்சு அப்படின்னு. அவங்களுக்கே ஒரு பெரிய நெருக்கடி ஆச்சு இல்ல. மம்தா அம்மையார் பொறுத்த வரைக்கும் சொல்லியிருக்கலாம், காங்கிரஸ் சொல்லியிருக்கலாம். கமல்நாத் இல்ல ஆனா பொறுத்த வரைக்கும் திமுக, மதிமுக நாங்க அதுல நாங்க உறுதியா நிக்கிறோம். நாங்க ராமர் கோயில் விவகாரம், பாஜக இந்தியா முழுவதும் அதை ஒரு பெரிய ஆன்மீக நிகழ்வா கொண்டாடிட்டு இருக்கிறப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னா, ராமரின் விருப்பத்திற்கு எதிராக அயோத்தியில் ராமர் கோயில் கட்டப்பட்டுள்ளதுன்னு சொல்றீங்களே, இது இந்த வீடியோ கிடைச்சா இன்னும் அவங்களுக்கு சௌரியமா இருக்குமே. எனக்கு கவலை கிடையாது. எங்க வீட்டு இந்த கதவை திறந்து உள்ள போனேன், பூஜை அறை இருக்கு, அங்க பெருமாள் இருக்கிறாரு, எல்லா கடவுள் இருக்கிறாங்க. நானும் சரி வீட்டம்மா நாங்க தீவிர இந்து பக்தர்கள் தான். ராமர் என்னங்கிறது அன்பின் வடிவம் தான் ராமர். இல்லப்ப நான் கேட்கிறேன், நான் ஒண்ணு சொல்றேன். அதை சொன்னானு இன்னைக்கு அந்த மத பிரச்சனைனால, அன்னைக்கு அந்த பப்ரி மஸ்ஜித் பிரச்சனையினால எத்தனாயிரக்கணக்கான இந்துக்கள் இறந்திருக்கிறாங்க. இஸ்லாமியர்கள் விட்டுருங்க, எத்தனை இந்துக்கள் இறந்திருக்காங்க. அதுல இன்னைக்கு அந்த பிரச்சனைனால எவ்வளவு கேடு நாடு முழுவதும், அங்க மாத்திரம் கிடையாது, இந்தியா முழுவதும் எவ்வளவு பேர் குடும்பங்கள் இன்னைக்கு அதனால சீரழிஞ்சு போயிட்டாங்க. இன்னைக்கு நீங்க பேசின ஒன்று, ராமர் கோயில் நாட்டை சீரழிக்கும் நிகழ்வு அப்படின்னு நீங்க சொன்னது, அதை சொல்றேன், இதுதான் தப்பு. இதுதான் ட்விஸ்ட் பண்ணி போடுறது. நான் என்னோட முழுமையான அன்னைக்கு அந்த வார்த்தைகள் என்ன, இந்த மாதிரி பண்ணும்போதுதான் பண்ணிதான் அவங்க மதவாத சக்தி இந்த மாதிரி பரப்பி அவங்களுடைய அரசியல் ஆதாயம் தேடுறாங்கன்னு நான் சொல்றேன். இப்ப தமிழகத்தில் இந்த பரப்பு ரெண்டு விஷயம் உங்களுக்கு. தமிழ்நாட்டு பத்தி 2 things. ஒன்னு, பிராக்டிசிங் ஹிந்துஸ் இருக்கிறாங்க, பொலிட்டிக்கல் ஹிந்துஸ் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் 99 விழுக்காடு பிராக்டிசிங் ஹிந்துஸ் தான் இருக்கிறாங்க, பொலிட்டிக்கல் ஹிந்துஸ் கிடையாது. இவங்க அந்த பிராக்டிசிங் ஹிந்துஸ் பொலிட்டிக்கல் ஹிந்துஸை மாத்த நினைக்கிறாங்க. நீங்க ஐயப்பன் கோயிலுக்கு போற கூட்டத்தை பாக்குறாங்க, நம்ம பழனி கோயிலுக்கு போற கூட்டத்தை பாக்குறாங்க, திருப்பதிக்கு போற கூட்டத்தை பாக்க, இந்த கூட்டம் எல்லாம் கமலாலயத்துக்கு வரும்னு நினைக்கிறானுங்க. அது ஒருபோதும் நடக்காது. நம்ம திரும்ப நிறைவாக நம்ம நாடாளுமன்ற தேர்தல் எதிர்நோக்கி இருக்கிறோம். மும்முனை போட்டியா 4 முனை போட்டியான்லாம் தெரியல. ஆனா பாஜக சொல்வது, பாஜக தலைமையில நாங்க ஒரு அணி அமைப்போம், அதிமுக ஒருவேளை தனியா இருந்தாலும் போட்டியே திமுகவுக்கும் பாஜகவுக்கும் தான் சொல்ற அந்த பார்வையை நீங்க ஏத்துக்கிறீங்களா? அது வேடிக்கையா தான் இருக்கு. அது ஒரு வேடிக்கையான ஒரு இது. அவங்க எல்லாருக்கும் ஆசை இருக்கலாம், அவங்க சரி ஒரு ஆசை, அவங்களுடைய இயக்க தோழர்களுக்கு சரி, கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கறதுக்கு நாங்க எங்களுக்கு திமுக கொண்டாடி போட்டி தான் சொல்லியிருக்கலாம். எல்லாரும் சொல்றதான். நீங்க இப்போ ஒரு ஸ்போர்ட்ஸ் ஈவென்ட் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, எனக்கு அவருக்கு தான் பிரச்சனை, வேற யாரில்ல, நான் வந்துடும், ஃபைனல்ஸ் வந்துடும், அது சொல்றதுதான். அவங்க ஆசைப்படுறாங்க, கனவு காண்றாங்க, பார்த்துட்டு போறாங்க. களம் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இருக்க களமா தான் நான் பாக்குறேன். நான் நீங்க அவங்க சொல்வது, மதிமுகவும் அண்ணாமலை சொல்கிற இடத்தில் அதையும் சேர்த்து தான் சொல்றேன். 2014 அவங்க கூட்டிட்டு காண்பிக்கிறாங்க, நாங்க ஒரு மாற்று அணியை கொண்டு வந்தோம், அதுல மதிமுக, தேமுதிக, பாமக எல்லாம் இருந்தாங்க, 2 எம்பிக்களை நாங்க வாங்கினோம். நான் அதையும் சொல்லிடுறேன். நீங்க 2 எம்பிகள் எங்க ஜெயிச்சாங்க சொல்லுங்க. ஒன்னு கன்னியாகுமரி மாவட்டம், தருமபுரி. இன்னொன்னு தருமபுரி, நம்ம சகோதரர் அன்புமணி அவர் வெற்றி பெற்றார். கன்னியாகுமரி பொறுத்த வரைக்கும் என்னைக்குமே பொறுத்த வரைக்கும் அங்க அதாவது பொது உடைமை இயக்கமும் சரி, காங்கிரஸ் இயக்கமும் சரி, அங்க பாஜக, அங்க திராவிட இயக்கங்கள் அதிமுகவுக்கும் சரி, டிஎம்கேக்கு ஒரு மினிமல் பிரசன்ஸ், எங்க இயக்கமும் இருக்கு மினிமல் பிரசன்ஸ். அங்க பொறுத்த வரைக்கும் அங்க மும்முனை போட்டி இருந்துச்சு நினைக்கிறேன். அந்த டைம்ல மும்முனை இயக்கம், அவங்க மத ரீதியா ஒரு இந்துக்கள் கிறிஸ்துவர்கள் ஓட்டு பிரியர் வச்சு அன்னைக்கு ஜெயிச்சாங்க. அது ஒரு சூழ்ச்சியோட அவங்க அன்னைக்கு ஒரு கேண்டிடேட் போட்டு அவங்க ஜெயிச்சாங்க. அது அங்க வெற்றி பெற்றாங்க கன்னியாகுமரியில. மற்றபடி தருமபுரியில பொறுத்த வரைக்கும் அவர் அன்புமணி, அவருடைய சகோதரர் அன்புமணியோடைய அவருடைய தனிப்பட்ட அவருக்குன்னு ஒரு கேண்டிடேட் வெயிட்டேஜ் வச்சு அவர் ஜெயிச்சிருக்கிறார். அது பாஜக வெற்றி நான் பார்க்க முடியாது. அது சகோதரர் அன்புமணிக்கு அவருக்கு இருக்கிற தனிப்பட்ட செல்வாக்கு, பாமக இருக்கிற வாக்கு வங்கி, அதை வச்சு அவங்க ஜெயிச்சாங்க. அது பாஜகவுடைய வாக்கு வங்கின்னு சொல்ல முடியும். இன்னைக்கு இன்னொன்னு சொல்றேன், இதே பாஜக அன்னைக்கு எவ்வளவு வாக்கு 14% வாங்கினாங்க நினைக்கிறேன். அன்னைக்கு 14% வாங்கினாங்க.
இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னா இவங்க எல்லாரையும் அவங்க தாமரை சின்னத்துல நிக்க சொல்ல போறாங்க உங்களுக்கு, மற்ற கட்சிகளை நிக்க சொல்லிட்டு உதாரணத்துக்கு அவங்க அதே அந்த 14 விழுக்காடு வராது, 14 விழுக்காடு வந்தானோ என்ன சொல்றாங்க, 14 பாஜக விழுந்து விழுதுதான், அது இன்னாரு இந்த கட்சியிலும் கூட இல்லாம இருந்துச்சுன்னா அவங்களுக்கு எங்களுக்கு நெகட்டிவ் ஓட்ஸ் ஆயிருச்சு, அவங்க இல்லாம இருந்தா கூடுதல் நாங்க ஒரு 4%, 5% வாங்கியிருப்போம் அப்படின்னு கொச்சையும் படுத்துவாங்க. சோ இப்ப எல்லாரையும் தாமரை சின்னத்துல நான் கேள்விப்படுறேன். அவங்களோட இதுனா யுக்தி என்னன்னா, நாளைக்கு தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் இது முழுமையா இது பாஜக விழுந்த வாக்குகள் தான். இது வந்து அதுலயும் பாத்தீங்கன்னா சகோதரர் அண்ணாமலைக்குன்னு அதுக்கு ஒரு பில்டப் 4 பேர் இருக்கிறாங்க, அவருக்கு சொல்றது இவராலதான் இந்த ஓட்டு வாக்குகள் சொல்லுவாங்க செய்வாங்க. அது ஒருபோதும் கிடையாது. அப்படியே அவங்க வாக்குகள் இருந்தாலும் அந்தந்த இயக்கங்கள், சில இயக்கங்கள் இருக்கு, தனிப்பட்ட நபர்களுடைய சில செல்வாக்கு இருக்கு. நீங்க சொன்னீங்க இல்லையா 2 தொகுதியில், ஒண்ணு கன்னியாகுமரி எதனால ஜெயிச்சதுன்னு சொன்னேன் நான். இங்க தர்மபுரியும் சகோதரர் அன்புமணியோடைய செல்வாக்கு அது. இந்த மாதிரி வந்து வாக்குகள் கூட்டாந்து வெற்றி வெற்றிக்கு வாய்ப்பே இல்லை. ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியாது, வாய்ப்பே இல்லை. ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியாது, வாய்ப்பு இல்லைன்றீங்க. இதுல திமுக கூட்டணி கட்சிகள் திமுக அரசு கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளை கடந்து இருக்கு, ஒரு விமர்சனத்தை கூட வைக்காம, ஆட்சிக்கு எதிராக ஒரு போராட்டம் கூட நடத்தாம அப்படியே இருந்துட்டு இருக்காங்க. பேசாம எல்லாரும் அறிவாலயத்துக்கே போய் தஞ்சம் அடைஞ்சிடலாம்னு அண்ணாமலை சொல்றாரு. நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன், நான் அதான் முதலே சொன்னேன். அதாவது சில நிறைகள், அதாவது குறைகள் இருக்கதை செய்யும். நீங்க குறைகள் இல்லாம எந்த ஆட்சியும் நடத்திட முடியாது. ஒன்று நாங்களும் அதுக்கு வந்து எங்க தலைவர் வைகோ சரி சில கோரிக்கைகள் கொடுத்துருக்காரு. இந்த விஷயம் பொறுத்த வரைக்கும் தவறுதலான ஒரு இது நீங்க கண்டிப்பா முதலமைச்சரும் சரி தமிழக அரசு பரிசீலனைக்குன்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கையில் நிறைய 100க்கும் மேற்பட்ட அறிக்கைகள் நாங்க கொடுத்துருக்கோம், செஞ்சிருக்கோம். அதே நேரத்துல இங்க பாஜக வந்து ஒரு வேறுன்றதுக்கு அவங்க அரசியல் செய்யறதுக்கு எந்த விதத்துல நம்ம வாய்ப்பு கொடுத்துடக்கூடாது, செஞ்சிடக்கூடாதுன்னு நினைச்சு நாங்க அதுல ரொம்ப கவனமா இருக்கோம். சில குறைகள் இருக்கதான் செய்யுது. ஆனா அந்த குறைகளை நாங்க நிவர்த்தி பண்ணணும்னு சொல்லி நாங்க சட்டமன்றத்திலயும் சரி தலைவரும் அறிக்கைகள் கொடுத்துருக்காங்க, அது மாற்று இது கிடையாது. ஆனா இன்னைக்கு இருக்கிறது பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு எடுக்கிறது, தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய ஆபத்து. நீங்க 37,000 கோடிக்கு இன்னைக்கு சேதாரம், இன்னைக்கு வெள்ள ஆபத்து. நீங்க சென்னையில மிச்சாங் புயலும் சரி, தூத்துக்குடி மாவட்டத்தில் அந்த மழை, 37,000 கோடி நமக்கு தனிநபர் சொத்துக்களும் அரசு சொத்துக்களும். ஒரு பைசா வரல. இன்னைக்கு நிதி நெருக்கடி. நீங்க சென்னை மெட்ரோ ரயில்ல பார்த்திருப்பீங்க, நீங்க 63,000 கோடி நமக்கு இது. அதுல ஒன்றிய அரசோட பங்களிப்பு 1 பைசா கூட கிடையாது. அதுவுமே இன்னைக்கு மாநில அரசு, ஒன்றிய அரசு பங்களிப்பும் மாநில அரசே பண்றாங்க. இந்த சூழ்நிலையில கடன் வாங்கக்கூடாது. இன்னைக்கு தமிழ்நாடு மாத்திரம் கிடையாது, எல்லா கேரளா சுப்ரீம் கோர்ட்டே போயிட்டான். கேரளா வந்து சுப்ரீம் கோர்ட் உச்ச நீதிமன்றத்துக்கே நிதி பற்றாக்குறை இருக்கு, மாநிலங்களுக்கு வந்து நிதி கடன் வாங்குறது கூட உரிமைகள் வந்து இன்னைக்கு கிடையாது. ஒன்றிய அரசு அதை இது பண்ணி தம்பிக்கை வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க உச்ச நீதிமன்றத்துக்கு போயிருக்கிறாங்க. இந்த மாதிரி காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு வந்து பல்வேறு சிக்கல்கள் அதாவது நீங்க மாநில சுயாட்சி கிடையாது. கண்டிப்பா வந்து அடுத்து தேர்தல் 1 நேஷன் 1 போல்னு சொல்றாங்க, டீலிமிட்டேஷன் கொண்டு வந்து அடுத்த தொகுதியிலேயே வந்து குறைக்கணும்னு சொல்றாங்க. பல்வேறு சிக்கல்களுக்கு பிரச்சனைகள் இருக்கு. இந்த நேரத்துல வந்து பாஜகவுக்கு நம்ம எந்த வித இடம் கொடுத்துடக்கூடாதுங்கிறது தான் நாங்கள் அந்த முடிவில் இருக்கோம். நிச்சயமா மிக்க நன்றி. நிகழ்ச்சி சார்பாக நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். என்ன நேயர்களே, மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.